கலையவோ என்னோட ஆர்ட் ஃபார்மையோ என்னோட அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன். அதான் சார், அவங்க கிட்ட யாரும் இப்போ சண்டை இருக்குது சார். முழுசாக ஏற்றுக்கிட்ட படம்னு எதுவும் இல்லை சார் சினிமாவில். இந்த விமர்சனத்துக்கு பயந்துட்டு எதிர்க்கிறதுக்கு பயந்துட்டு நான் சண்டை செய்வேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அரசியலுக்கு சண்டை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். பயத்தோட வெளிப்பாடு தான் சண்டை செய்கிறோம்னு சொல்றதுதான். அதான் சார், அவங்க கிட்ட யாரும் இப்போ சண்டை இருக்குது சார். அதாவது முழுசா ஏற்றுக்கிட்ட ஹீரோன்னு முழுசா ஏற்றுக்கிட்ட படம்னு எதுவும் இல்லை சார் சினிமாவில். அது ரஜினி சார் நடித்தாலும் அதில் எதிர்கருத்து வரதான் செய்யும். இருக்கிறதுலே பெரிய டைரக்டர் மணிரத்னம் சார் இயக்குனாலும் அதுலேயும் எதிர்கருத்து வரதான் செய்யும். இந்த விமர்சனத்துக்கு பயந்துட்டு எதிர்கருத்துக்கு பயந்துட்டு நான் சண்டை செய்வேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அரசியலுக்கு சண்டை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பதில் சொல்லிட்டு தாண்டி போயிடணும், அவ்வளோதான். அது பயத்தோட வெளிப்பாடு தான் சண்டை செய்கிறோம்னு சொல்கிறது தான். நீங்கள் உங்கள் கருத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. எனக்குலாம் கதாநாயகன் ஒரு ஸ்டார் வச்சு நான் இது வரைக்கும் படமே பண்ணல. ஆனால் தொடர்ந்து படம் பண்ணுறேன், பொருளாதாரமாக வெற்றி பெறும் போட்ட காட்சி எடுக்கிறோன்னா மக்களோட ஆதரவு மட்டும்தான். ஸோ மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உண்மையை எத்தனை வாட்டி வந்தாலும் திரும்ப சினிமாவில் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் திட்டவங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க, வாழ்க்கிறவங்க வாழ்த்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம பயந்து இப்படிலாம் பேசி கொடுக்கக்கூடாது. நான் பார்த்தேன், எங்களை மிரட்டுறோம், எத்தனை பேர் மிரட்டினாலும் நாங்கள் படம் பண்ணுவோம், என் கருத்தை மாற்றிக்க மாட்டோம். யார் உங்களை மாற்றி சொல்லுது? ஜெயிக்கிற வரைக்கும் படம் பண்ண போகிறோம். மக்கள் அதை ஏற்றுக்கலாமா அடுத்த திசையை பார்த்துட்டு போகிறோம். அவங்க மக்களுக்கு தேவையானது தான் சினிமா பார்க்கறதுக்கு இல்லை. மக்களுக்கு என்ன தேவை அதுதான் நமக்கு